கொதித்தெழுந்த சீமான் வடசென்னை வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதி, திமுக மீது கடும் காட்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருவொற்றியூர் வட்டத்தில் எர்ணாவூர் கிராமத்திற்கு அருகில் தற்போதுள்ள வளாகத்திற்கு 620 மெகாவாட் நிலக்கரி அடிப்படையிலான 800 அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்தை அமைக்க முன்மொழிந்துள்ளது. பல்வேறு சூழலியல் சிக்கல்களுக்கிடையே மீண்டும் ஒரு அனல் மின் நிலைய விரிவாக்கம் மீள முடியுமா, சீரழிவு நிலைக்கு இட்டுச் செல்லும். சாம்பல் கழிவுகளால் மக்கள் குடியிருப்புகளையும் நீர்நிலைகளையும் ஒருபுறம் சீரழிப்பதோடு காற்று மாசின் காரணத்தினால் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியாக வடசென்னையை அங்கு இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் மாற்றி வருகின்றன. ஆண்டின் பெரும்பான்மை பகுதி நாட்களில் காற்று மாசு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ள வரையறையை தாண்டி மாசு வெளியிட காரணமாகவும் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் குரல் வலுத்து வரும் நிலையில், எவ்வித சூழலியல் மீட்பு குறித்தும் நடவடிக்கை எடுக்காமல் நிலையற்ற பகுதியில் மேலும் ஒரு அனல் மின் நிலைய விரிவாக்கத்தினை முன்மொழிவது மக்கள் நலனுக்கும் சூழலியல் நலனுக்கும் எதிரான நடவடிக்கையாகும். நிலக்கரியை கொண்டு இயங்கக்கூடிய மின் உற்பத்தி முறைகளை உலக நாடுகள் கைவிட்டு வரும் நிலையில், இது தொடர்பாக பன்னாட்டு ஒப்பந்தங்களில் இந்தியா கொடுத்துள்ள வாக்குறுதிகளையும் பொருட்டாக கொள்ளாமல் தொடர்ந்து அனல் மின் நிலையங்களை அமைப்பது பன்னாட்டு விதிமீறலாகும். ஏற்கனவே பரந்தூர், கன்னியாகுமரி பல்வேறு பகுதிகளில் மக்களின் எதிர்ப்பின் நடுவின் திட்டங்களை முன்மொழிந்து வரும் நிலையில், மேலும் மக்கள் எதிர்ப்பிற்கு உள்ளாகாமல் திட்டத்தினை முன்மொழிவினை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகின்றேன். மேலும் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றும் அறிவிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.